ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீயம். அத்தியாயம் 30. குணமாகுதலும் பேராசானுடன் சந்திப்பும். மசாலா தோசை சம்பவத்திற்கும் நாகராஜ் வருகைக்கும் அடுத்த நாள் கங்கை நதியின் வலது பக்க குறுகிய பாதை வழியாக நாங்கள் ரிஷிகேசிற்கு புறப்பட்டோம். காட்சிகள் அழகாக இருந்தன. பொங்கி புனலென வரும் நதி, பறவைகளின் கீச் கீச்சுகள், மலைகள் பேராசைகளில் மூழ்கி வாழும் நகரவாசிகளிடமிருந்து விலகி ஆன்மீகத்தில் திளைத்திருக்கும் உண்மையான துறவிகளின் எளிமையான ஆசிரமங்கள். ஒரு குன்றின் அருகில் மயில்களை பார்த்தோம். ஆண் மயில் ஒன்று தோகையை விரித்து நடனமாடியது. அப்புறம் அங்கே ரிசஸ் வகை குரங்குகளையும் கருப்பு முகம் கொண்ட குரங்குகளையும் பார்த்தோம். லக்ஷ்மண் ஜூலாவில் கொஞ்ச நேரம் தங்கினோம். எல்லா வகை சாதுக்களும் துறவிகளும் லக்ஷ்மண் ஜூலாவில் தங்கியிருந்தனர். பல பிரிவினரின் பெரிய ஆசிரமங்களும் அங்கே இருந்தன. மத்தள ஓசையும் கின்கின் என்னும் ஜால்ரா ஓசைகளும் இன்னிசை பக்தி பாடல்களும் அந்த வழியாக நடந்து போகும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ஒரு அழகான இடமாகும். வழியில் ஒரு படித்துறையில் குளிர்ந்த கங்கை நீரில் குளித்தோம். அருகில் இருந்த அன்னமடத்திலிருந்து ரொட்டியும் பருப்பும் பெற்று வந்து கங்கை கரையினில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டோம். ஆஹா, பாபாஜி போன்ற குருவுடன் இருக்கும் பொழுது வாழ்க்கை என்பது கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் எவ்வளவு ஆனந்தமாக பயணிக்கிறது. பாபாஜி எனது தந்தை, என்னை பெற்ற தாய், எனது ஆசிரியர், அத்துடன் எனது பிரிய நண்பரும் ஆவார். ஒரு பெரிய அரசமர நிழலில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பிறகு எங்களது பயணத்தை தொடர்ந்தோம். அந்தி சாயும் நேரத்தில் முனிகிரெட்டி என்ற இடத்தை அடைந்தோம். ரிஷிகேஷை ரசித்தேன். அங்கே ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது. எனது முதல் பயணத்தில் தெய்வீக வாழ்வு நிலையத்தில் நான் தங்கியிருந்த பொழுது கூட அதனை உணர்ந்திருக்கிறேன். அங்கே மறுபடியும் பாபாஜியுடன் வந்திருப்பதை எண்ணி மகிழ்ச்சியுற்றேன். இதயத்தில் அமைதி நிலவியது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் பத்ரிநாத் பாதை, கங்கையின் ஒரு கரையிலும் தெய்வீக வாழ்வு நிலையமும் யோக நிகேதனம் மறு கரையிலும் இருந்தன. பெரும்பான்மையான ஆசிரமங்கள் எதிர்கரையினில் இருந்தன. நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்த நடைபாதை எங்களை நேராக அந்த பகுதிக்கு கொண்டு சென்றது. கங்கை கரை நடுகர் தெய்வீகமான புனிதமான மனிதர்கள் தங்கியிருந்தார்கள். ஒரு சிலர் சிறு குடில்களில் ஏகாந்தமான தனிமையில் இருந்தனர். மீதி பேர் பெரிய ஆசிரமங்களில் தங்கியிருந்தனர். நீல்கண்ட் மலை உச்சியில் இருக்கும் நீல்கண்ட் கோவிலுக்கு செல்லும் வழியில் இருக்கும் நீல்கண்ட் பாபாவின் குகைக்கு பாபாஜி என்னை அழைத்து சென்றார். கங்கையை ஒட்டி செல்லும் பாதையில் இடரும் ஒரு காட்டில் இன்றும் யானைகள் திரிந்து கொண்டு இருக்கின்றன. அந்த காடு இப்பொழுது ராஜாஜி தேசிய பூங்காவில் இணைக்கப்பட்டுவிட்டது. அடர்த்தியான அந்த காட்டின் உள்ளே நுழைவதற்கு முன்பாக புகழ்பெற்ற மகேஷ் யோகியால் கட்டப்பெற்ற குளிர்காற்று வசதி செய்யப்பட்ட குகைகள் உள்ளன. அவர்தான் உலகில் முதன்முறையாக டிஎம் என்ற பெயரில் மேம்பட்ட தியான முறைகளை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தினார். அந்த குகைகள் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து 1 மணி நேரம் மலைப்பாதையில் மேலே சென்றால் நீலகண்ட மௌனி பாபாவின் குகையை சென்றடையலாம். பாபாஜி எப்பொழுதெல்லாம் ரிஷிகேசிற்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மௌனி பாபாவின் குகையில் தங்கிக் கொள்ளலாம் என்று அவருக்கும் மௌனி பாபாவிற்கும் ஒரு உடன்பாடு இருந்தது. அந்த சமயங்களில் மௌனி பாபா நீல்கண்ட் மலை உச்சியில் இருக்கும் ஒரு குடிலுக்கு சென்று விடுவார். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த உயர் நிலைய தொடர்புகள் தொலைபேசி தொடர்பினை விட நன்றாக வேலை செய்தது. நாங்கள் குகைக்கு போய் சேர்ந்ததுமே மௌனி பாபாவின் சீடர் ஒருவர் எங்களை வரவேற்றார். உயரமாகவும் திடகாத்திரமாகவும் ஜடாபலியிலும் அடர்த்தியான தாடியுடனும் இருந்த அவர் ஒரு மெல்லிய ஆரஞ்சு நிற துணியினை இடுப்பினில் அணிந்து இருந்தார். பாபாஜி அவரை மகனே என்று அன்புடன் அழைத்தார். அவர் பாபாஜியின் பாதங்களை பக்தியுடன் தொட்டார். பாபாஜி அந்த சாது இளைஞருக்கு எனது மரியாதைகளை தெரிவிக்க சொன்னார். நான் பாபாஜியின் சீடராக இருந்ததால் அவரும் அந்த மரியாதையை எனக்கு திரும்ப செய்தார். விசாலமாக இருந்த அந்த குகையின் வாசலில் தூணி தயாராக இருந்தது. 2 மர பலகைகளின் மேலே கம்பளி போர்வைகள் விரித்து வைக்கப்பட்டு இருந்தன. உறங்குவதற்கு கட்டில்கள் இருந்தன. பானையில் சுத்தமான நீரை நிரப்பி வைத்துள்ளேன். உங்களுக்காக சப்பாத்தி, பருப்பு, காய்கறிகளை கொண்டு வந்து இருக்கிறேன். நீல்கண்ட் பாபா இந்த இளைஞருக்காக கொஞ்சம் கற்கண்டுகளையும் அனுப்பி வைத்துள்ளார். காலையிலும் அந்தி சாயும் பொழுதும் உணவினை கொண்டு வருகிறேன். பாபாஜி உங்களை சில நாட்களில் சந்திப்பதாக கூறியிருக்கிறார். தமது வணக்கங்களையும் தெரிவிக்க சொன்னார். உங்களுக்கு வேறு எது தேவைப்பட்டாலும் எனக்கு தெரிவிங்கள் என்று கூறி அந்த சாது பாபாஜியின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து
நமஸ்கரித்து விட்டு சென்றார். பாபாஜி என்னிடம், உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன், மௌனி பாபாவும் மகாவதார் ஸ்ரீ குரு பாபாஜியை ஒரு முறை நீல்கண்டில் தரிசித்திருக்கிறார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார் என்றார். நாங்கள் அற்புதமான 21 நாட்களை அந்த குகையிலேயே கழித்தோம். யோகா பயிற்சிகளை பற்றியும் புனிதமான புத்தகங்களின் சாராம்சங்களை பற்றியும் பாபாஜி எனக்கு அறிவுறுத்தினார். உபனிஷதங்கள், யோக சூத்திரங்கள், ஹதயோக பிரதிபிகா, சத் சக்கர நிருபணா, கோரக்ஷா சாதகம், குலநர்வ தந்திரம், மகி நிர்வாண தந்திரம், நாகராஜனின் புகழ்பெற்ற புத்தமத பிரக்ஞா, பராமிதா போன்ற புகழ்பெற்ற சில புத்தகங்களை பற்றி என்னிடம் பேசினார். அவருக்கு மேற்கோள் காட்ட எந்த புத்தகமும் தேவைப்பட்டதே இல்லை. எல்லாம் அவரது தலைக்குள்ளேயே இருந்தன. குகையில் என்னவெல்லாம் நடந்தது என்று எழுத ஆரம்பித்தால் முடிவே இல்லாமல் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அதனால் எல்லாவற்றையும் சொல்லப் போவதில்லை. ஆனால் முக்கியமான 3 விஷயங்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். ரிஷிகேஷில் மதராஸ் கஃபே என்னும் உணவு விடுதிக்கு நான் சென்றதை பற்றி தான் முதலில் குறிப்பிட வேண்டும். முன்னாட்களில் ஒரு தென்னிந்தியரால் மிகச்சிறிய இடத்தில் மதராஸ் கஃபே நடத்தப்பட்டு வந்தது. அதன் முதலாளி துறவி ஆக வேண்டும் என முயற்சி செய்து அதில் தோல்வியுற்றவர். பிறகு அன்றாடம் அதிகரித்து கொண்டே வந்த தென்னிந்திய பயணிகளுக்காக ஒரு சிறிய உணவகத்தை நடத்தி வந்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அடையாளம் தெரியாத கொலைகாரர்களால் அவர் கொல்லப்பட்டார். பிறகு அந்த உணவகம் உள்ளூர்வாசிகளால் ஏற்று நடத்தப்பட்டு வந்தது. குகைக்கு வந்த 2வது நாள் பாபாஜி என்னிடம் 20 ரூபாய் கொடுத்து, மதராஸ் கஃபே உணவகத்திற்கு சென்று எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மசாலா தோசைகளை வயிறார சாப்பிட்டு திருப்தியான பிறகு வருமாறு கூறினார். ஒரு படகின் மூலம் நதியை கடந்து மதராஸ் கஃபே உணவகத்திற்கு சென்றேன். மசாலா தோசையை கொண்டு வர சொன்னேன். ஒவ்வொரு வில்லலையும் சுவைத்து சாப்பிட்டேன். இன்னொரு தோசையையும் கேட்டு பெற்று அதனையும் சுவைத்து சாப்பிட்டேன். ஒரு காஃபியையும் குடித்தேன். பிறகு உணவகத்தை விட்டு வெளிப்பட்டேன். அதற்கு பிறகு எப்பொழுதுமே எனக்கு மசாலா தோசைகளிடம் எந்தவித கவர்ச்சியும் ஈடுபாடும் ஏற்படவே இல்லை. பிடிவாதமான அந்த தீவிர ஆசை அறவே மறைந்தது. இப்பொழுதும் எப்போதாவது மசாலா தோசையை சாப்பிட நேர்வதுண்டு. ஆனால் அதன் மேல் முன்போல் அந்த தீவிரமான ஆசை எனக்கு ஏற்படுவதே இல்லை. 2வது சம்பவம் நான் ஒரு இளமையான அமெரிக்க பெண்ணை சந்தித்ததை பற்றியது. அவளது தனிப்பட்ட சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டி அவளது உண்மை பெயரை இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. இந்த கதை முழுவதிலும் ஜென்னி என்ற புனை பெயரில் அவளை குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளிலும் எனது படிப்பு வகுப்பு முடிந்ததும் மாலை உணவிற்கு சற்று முன்னர் குகையிலிருந்து வெளியே வந்து சற்று உலாவுவேன். பின் கங்கை கரையில் அமர்ந்து குளிர்ந்த காற்றையும் சலசல என்ற நீரின் இசையையும் மகிழ்ச்சியுடன் கேட்டவாறு இருப்பேன். அதன் பின் கங்கையிலேயே மூழ்கி குளித்துவிட்டு உணவிற்காக குகைக்கு செல்வேன். பாபாஜி என்னை தன்னந்தனியாக சுற்றிவிட்டு வர சொல்லி உற்சாகம் கலந்த தைரியமூட்டுவார். நானும் அதனை விரும்பினேன். ஒரு நாள் வழக்கம் போல கங்கை நதிக்கரையில் சொர்க்காசிரமத்தின் அருகில் இருக்கும் எனது அபிமான பாறையின் மீது உட்கார்ந்து இருந்தேன். சற்று தொலைவில் இன்னொரு பாறையின் மீது தங்க நிற முடியுடன் நீல நிற உடைகள் அணிந்த ஒரு இளம்பெண் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அந்த பெண் தனது கால்களை கங்கையின் குளிர்ந்த நீரில் அமிழ்த்தி வைத்திருந்தாள். முகத்தில் கவலை தோய்ந்திருந்தது. ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள். தோற்றமும் முடியும் நிறமும் அவளை ஐரோப்பா அல்லது அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்தவளாக இருக்க வேண்டும் என எண்ண வைத்தது. பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் திடீரென வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள். அவளது முகத்தில் மிகுந்த வெளியை அனுபவிக்கும் வேதனை. வாந்தி எடுத்துக்கொண்டும் வயிற்றை இறுக்கமாக கரங்களால் பற்றி கொண்டும் இருந்தாள். வாந்தி நின்ற பிறகு தன்னிடம் இருந்த சிறிய குடுவையில் இருந்து எதையோ கொஞ்சம் உறிஞ்சி குடித்தாள். திடீரென்று என்னை பார்த்து விட்டாள். அவளது வெளிரிய முகத்தில் நான் கவனித்து விட்டேன் என்ற தர்ம சங்கடம். தனது கால்களை பார்த்தவாறு குனிந்து கொண்டாள். அவளது நிலையை பார்த்து பரிதாபப்பட்டேன். அருகே சென்று அவளது கரங்களை பற்றி பேச வேண்டும் போல தோன்றியது. ஆறுதல் வார்த்தைகள் கூறி தேற்ற வேண்டும் என்று தோன்றியது. என்னால் அவளுக்கு எந்த வகையிலாவது உதவ முடியுமா என்றும் அறிய விரும்பினேன். நானும் சிக்கலான 2 கட்ட நிலையில் இருந்தேன். சுதந்திரமான மனிதன் உலக ஆசாபாசங்களில் சிக்கிக் கொள்வதற்கும் விருப்பமில்லை. எனது இரக்க உணர்வு பாலின ஈர்ப்பால் ஏற்பட்டதா? அப்பொழுது பாபாஜியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ஒவ்வொரு நாளும் 13 மணி நேரம் என்ற கணக்கில் 13 ஆண்டுகள் நீ தியானம் செய்து வந்து இருக்கலாம். ஆனால் ஓர் உயிர் வலியினால் துடிக்கும் போது அதன் அழுகை குரலை உன்னால் கேட்க முடியவில்லை என்றால் உனது 13 ஆண்டுகளின் தியானமும் வீணாகிவிட்டது. தியானம் உனது இருதயத்தை மிருதுவாக்கவில்லை என்றால் அதை ஜன்னல் வேலையை எறிந்துவிடு. அப்படிப்பட்ட தியானத்தினால் உனக்கு எந்த உபயோகமும் இல்லை. நான் ஒரு முட்டாள். என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனே.
எழுந்தேன், அவள் அருகில் சென்றேன். எந்த வகையிலாவது நான் உங்களுக்கு உதவ முடியுமா? அவள் திகைத்தாள். பிறகு தன்னை சுதாரித்துக் கொண்டு என்னை பார்த்தாள். யாராவது உதவ முடியுமானால் நல்லதுதான், ஆனால் அது நடக்காது. ஏன்? அது பெரிய கதை. எனது கவலை கதையை உங்களுக்கு சொல்லி சுமையேற்ற விரும்பவில்லை. தயவு செய்து சொல்லுங்கள், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அருகில் இருந்த பாறையின் மீது அமர்ந்து கொண்டேன். அப்படியானால் சரி என்று அவள் தனது கதையை கூறினாள். அவள் அமெரிக்காவில் இருக்கும் பிலடெல்பியாவை சேர்ந்தவள். நுண்ணிய கிருமிகளை ஆராய்ச்சி செய்யும் நிபுணர். பயணம் செய்வதில் விருப்பம் அதிகம். 4 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்திருந்தாள். ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற இடங்களுக்கு வந்திருக்கிறாள். புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசித்திரமான காரணத்தால் அவளுக்கு கங்கையின் மீதும் யாத்ரிகர்களின் நகரமான ரிஷிகேஷின் மீதும் தீராத காதல். அதனால் வருடம் தொடர்ந்து வந்து 1 மாத காலம் இங்கே இருப்பது வழக்கம். அதற்காக இந்து மதத்தின் மீதோ இந்து துறவிகளின் மீதோ ஆசிரமங்களின் மீதோ பற்று எதுவும் இருப்பதாக சொல்ல முடியாது. குன்றுகளில் சுற்றித் திரிவதிலும் நதியின் அருகிலேயே இருப்பதிலும் ஜென்னிக்கு தீராத மோகம். 6 மாதம் முன்பு அவளுக்கு பேராபத்து ஏற்பட்டது. அடிக்கடி வயிற்றில் கடுமையான வலி தாக்கியது. அஜீரணமும் தொந்தரவு கொடுத்தது. டாக்டர் பல பரிசோதனைகளை செய்த பின்னால் அவளது பெருங்குடலில் புற்றுநோய் இருப்பதை கண்டுபிடித்தார். 2 மாதங்கள் சிகிச்சை செய்து கொண்ட பின் வியாதி குணமாகிவிட்டது போல இருந்தது. ஆனால் 2 வாரங்களில் வியாதி மீண்டும் கடுமையுடன் தாக்கியது. டாக்டர் மேலும் 2 மாதங்கள் வைத்தியம் செய்த பின்னர் கைவிரித்து விட்டார். வியாதி முற்றிவிட்டதாகவும் இன்னும் 2 மாதங்களை அவள் பிழைத்து இருக்க முடியும் என்றும் கூறிவிட்டார். எப்போதெல்லாம் வலி வருகிறதோ அப்போதெல்லாம் வலி நிவாரணிகளை சாப்பிட்டு வலியை குறைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தி அனுப்பிவிட்டார். அவளால் எந்த உணவையும் உண்ண முடிவதில்லை. திரவ உணவுகள் கூட வாந்தியாக வெளியேறிவிடும். இந்த நிலையில் அவள் ஒரு முடிவெடுத்தாள். தனக்கு மிகவும் விருப்பமான கங்கை நதியின் அருகிலேயே இருப்பது. இறுதி முடிவு வருவதற்கு முன்னால் ரிஷிகேஷில் காலத்தை கழிப்பது. வியாதியால் தனது உடலை தான் அழிக்க முடியும், ஆனால் மனதும் ஆத்மாவும் ரிஷிகேஷில் அமைதியாக இருக்கும். நதியின் குழுமை தன்னை சாந்தப்படுத்தும். அவளது சகோதரரும் தாயாரும் நண்பர்களும் அவள் ஒரு பைத்தியக்கார முடிவை எடுத்திருப்பதாக நினைத்தார்கள். ஆனால் ஜென்னி தனது முடிவில் உறுதியாக இருந்தாள். இந்தியாவிற்கு வந்துவிட்டாள். 2 வாரங்களாக ரிஷிகேஷில் தங்கி இருக்கிறாள். வியாதி கடுமையாகி கொண்டே வருகிறது. குடிக்கும் தண்ணீர் கூட வயிற்றில் தங்குவதில்லை. இனிமேல் நான் அதிக நாட்கள் உயிர் வாழப் போவதில்லை. நான் இறந்துவிட்டால் எனது சகோதரருக்கு செய்தி அனுப்ப முடியுமா என்று என்னை கேட்டாள். அவள் சொர்க்காசிரமத்தில் தங்கியிருந்தாள். அவளோடு வந்தால் தனது சகோதரரின் தொலைபேசி எண்ணையும் வெளிநாட்டுக்கு தொலைபேசியில் பேச போதுமான பணத்தையும் கொடுப்பதாக கூறினாள். 3 நாட்கள் கழித்து நாடு திரும்பி செல்வதற்கான விமான டிக்கெட் அவளிடம் இருந்தது. ஆனால் அதுவரை உயிர் பிழைத்திருக்க முடியுமா என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அவள் தனது பேச்சை நிறுத்த வேண்டியதாயிற்று. ஒரு சுற்று கடுமையான வாந்தி எடுத்தாள். முகத்தை அலம்பிக் கொண்டு வாயை கொப்பளித்த அவளிடம், ஜென்னி, குருமார்களை நீ நம்புவதில்லை என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் தயவுசெய்து என்னோடு வந்து எனது குருவை பார். அவர் இதர ஆசான்களிலிருந்து வித்தியாசமானவர். அவரை சந்திப்பதால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவரது ஆசீர்வாதங்களால் உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை பயக்கும் என்பது மட்டும் உறுதி. தயவு செய் ஜென்னி என்றேன். சரி, உன்னை பார்த்தால் நல்லவனாக தெரிகிறாய். வருகிறேன். எப்போது வர வேண்டும் என்று கேட்டாள் ஜென்னி. சற்று இங்கேயே காத்திரு. நான் அவரை பார்த்து அவரால் எப்போது உன்னை சந்திக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். திரும்பி வருவதற்குள் போய்விடாதே என்றேன். ஒத்துக்கொண்டாள். நான் அன்று வேகமாக ஓடியதைப் போல என்றைக்குமே ஓடியிருக்க மாட்டேன். பாபாஜி குகையின் முன்புறம் நின்றிருந்தார். மூச்சு இறைத்தது. ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஆழமாக மூச்சு விட்டு சாந்தப்படுத்தி கொண்டேன். பறந்து வருவது போல என்ன ஒரு ஓட்டம் என்றார் பாபாஜி. பாபாஜி, ஒரு அமெரிக்க பெண்மணியை உங்களிடம் அழைத்து வருவதற்கு விருப்பப்படுகிறேன் என்றேன். ஓ, இப்போது இந்த யோகி ஒரு அமெரிக்க பெண்ணை பார்த்து என்று அவர் ஏதோ பேசத் தொடங்கினார். நான் இதற்கு முன் செய்திராத ஒன்றை செய்தேன். அவர் பேச்சை இடைமறித்தேன். பாபாஜி, அப்படியெல்லாம் இல்லை. அவள் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள். மேலும் அவளை ஒரு டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போ. தெய்வீக வாழ்வு நிலையத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. நான் டாக்டர் அல்ல. எதுவானாலும் ஒரு அமெரிக்க பெண்ணை பார்ப்பதற்கு இப்பொழுது நான் தயாராக இல்லை. ஆனால் பாபாஜி, அவள் மீது இவ்வளவு கடுமையாக இருக்காதீர்கள். உங்களது ஆசீர்வாதங்கள் இப்பொழுது அவளுக்கு தேவை. நீங்கள் அவளிடம் பேசக்கூட தேவையில்லை. உங்களது புனிதம் பொழியும் கண்கள் அவள் மீது பட்டாலே போதும். தயவு செய்யுங்கள் பாபாஜி என்று கண்ணீருடன் மன்றாடினேன். பாபாஜி தமது கரங்களை எனது தோளின் மீது வைத்து புன்னகை புரிந்தார். உன்னை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்தேன். நிச்சயமாக அவளை பார்க்கிறேன். கூட்டிக் கொண்டு வா, அல்லது நானே அங்கு வரட்டுமா? இல்லை இல்லை, நானே அழைத்து வருகிறேன். பாபாஜிக்கு நன்றி சொல்லக்கூட மறந்து வில்லினில் இருந்து விடுவித்த அம்பு போல சென்றேன். அவள் அங்கேயே எனக்காக காத்திருந்தாள். வா, அவர் உன்னை பார்ப்பார். நாங்கள் மெதுவாகத்தான் போக முடிந்தது. அவள் மிகவும் பலகீனமாக இருந்தாள். நடக்கக்கூட முடியவில்லை. நான் பல சமயங்களில் அவளை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு தான் போக வேண்டியிருந்தது.
குகையை நெருங்கியதும் அவள் உணர்வுகள் அற்று விழுந்துவிடும் மயக்க நிலைக்கு வந்துவிட்டாள். அவளுக்கு கமண்டலத்திலிருந்து நீரை கொடு, கம்பளின் மீது உட்காரவை என்று பாபாஜி இந்தியில் கூறினார். சிறிது நீரை உறிஞ்சி குடித்தாள். அவள் உட்கார்ந்ததுமே பாபாஜி அவள் எதிரில் அமர்ந்து வலது கையால் அவளது தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். உடனே அவள் தனது கதையை பாபாஜிக்கு அமெரிக்க ஆங்கிலத்தில் வெகு விரைவாக கூற ஆரம்பித்தாள். அவள் மிக வேகமாக சொல்லி கொண்டு போகிறாளே என்று அவளது பேச்சை விளக்குவதற்காக நான் குறுக்கிட எத்தனித்தேன். பாபாஜியோ, பரவாயில்லை, என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, தொடர்ந்து சொல்லு என்றார். அவரது உச்சரிப்பும் அப்படியே அவளது உச்சரிப்பு போலவே இருந்தது. டாக்டர்கள் நான் இன்னும் 1.5 மாதம்தான் உயிரோடு இருப்பேன் என்று கூறிவிட்டார்கள். சீக்கிரமே இறக்கப் போகிறேன். இப்பொழுது இங்கே வந்து இருக்கிறேன் ஐயா என்று கூறி தனது கதையை முடித்தாள் ஜென்னி. பாபாஜியின் கண்களில் எல்லையற்ற கருணை தெரிந்தது. அருமை குழந்தாய், நாம் எல்லோருமே இறக்கத்தான் போகிறோம். நீ, நான், இவர் எல்லாமே இறக்கத்தான் போகிறோம். இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது. அது நமக்கு என்றைக்குமே தோழன். அதனை கலங்காத மனதுடன் ஏற்றுக்கொள். இறப்புடன் சமாதானம் செய்து கொள். அதுவும் உனது நண்பனாக மாறிவிடும். உனக்கு ஓர் எளிமையான மூச்சு பயிற்சி முறையை கற்றுத்தருகிறேன். அது உனக்கு வலி உபாதைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கும். உனது நாட்டிற்கு அமைதியுடன் திரும்பி போ. எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு உரித்தாகட்டும். ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி முறையை பாபாஜி அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் 2 முறை பயிற்சி செய்ய சொன்னார். அவளது முகத்திலிருந்த கவலைகள் நீங்கின. அவளிடம் முழுமையான அமைதியும் சாந்தமும் திரும்பி இருந்தன. அவளை சொர்க்காசிரமத்தில் விட்டு வருமாறு பாபாஜி என்னை பணித்தார். போகும் வழியில் ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கும் மேலே தான் வாந்தியே எடுக்காமல் இருந்தது ஜென்னி அதிசயத்துடன் குறிப்பிட்டு கொண்டே வந்தாள். எனக்கு திரும்ப திரும்ப தாராளமாக நன்றிகளை கூறிக்கொண்டே இருந்தாள். அவளை சொர்க்காசிரமத்தில் விட்டுவிட்டு குகைக்கு திரும்பினேன். அவள் உடல் நலம் தேறியதாக உணர்கிறாளா என்று பாபாஜி விசாரித்தார். ஆம் என்றேன். உனது முந்தைய ஜென்மங்களில் ஒன்றில் ஏற்பட்டிருந்த கர்மாவின் கடனை இப்பொழுது திருப்பி கொடுத்து இருக்கிறாய். பல ஜென்மங்களுக்கு முன்னால் நீ கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவள் தாதி போல உன்னை பேணி பாதுகாத்தாள். இப்போது அவள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது நீ உதவி செய்திருக்கிறாய். இனி இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, புரிகிறதா? இன்னொரு விஷயம், மறுபடியும் நான் அவளை காண விரும்பவில்லை என்றார் பாபாஜி. சரி பாபாஜி என்று விருப்பமில்லாமல் கூறினேன். எனது முந்தைய ஜென்மங்களில் ஜென்னியின் தொடர்புகளை பற்றி முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆவல் எனக்கு இருந்தது. ஆனால் எது செய்ய வேண்டும் என்றும் எது செய்யக்கூடாது என்றும் அவருக்கு தெரியும். அவரது அந்த புத்திமதியை அனுபவத்தின் மூலம் கற்று இருக்கிறேன். ஜென்னி திரும்பி சென்ற போது அவளுக்கு விடை கொடுத்து அனுப்புவதற்காக பாபாஜியிடம் அனுமதி வாங்கி கொண்டு சென்றேன். அவள் உடல் நலம் தெரியவள் போல காட்சி அளித்தாள். 2 நாட்களில் 2 முறைதான் வாந்தி எடுத்ததாகவும் பிஸ்கட்டையும் தேநீரையும் குடிக்க முடிவதாகவும் கூறினாள். கோடி முறை எனது நன்றிகளை பாபாஜிக்கு தெரிவி, அவரை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு இருப்பேன். அவர்தான் எனக்கு இயேசு கிறிஸ்து என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு அவள் கூறினாள். என்னுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்பினாள். ஆனால் எனக்கோ எந்த விலாசமும் இல்லை, தொலைபேசி எண்ணும் இல்லை. விடை கொடுத்துவிட்டு திரும்பி வர முயன்ற போது அவள் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தாள். சங்கோஷமான அவளிடமிருந்து விலகினேன். குகைக்கு திரும்பினேன். திடுக்கிட்டு விட்டாய் அல்லவா என்ற வார்த்தைகளை கூறிவிட்டு பாபாஜி தனக்குள் சிரித்து கொண்டார். விரைவிலேயே ஜென்னியின் நினைவுகளை கடந்த காலத்திற்கு அனுப்பிவிட்டேன். ஏதாவது ஒரு சமயத்தில் அவளை பற்றி நினைப்பேன். அவளுக்கு என்னவாகி இருக்கும் என்று யோசிப்பேன். அதோடு சரி. பாபாஜியோ அதை பற்றி எதுவும் கூறுவதும் இல்லை. 3 வருடங்கள் கழித்து ஒரு விசேஷமான ஆன்மீக ஏகாந்த தியானத்துக்காக ரிஷிகேஷுக்கு வந்திருந்தேன். என்னை உடன் கூட்டிச் செல்ல மறுத்து பாபாஜி மட்டும் கைலாய மலைக்கு சென்றிருந்தார். நான் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதையும் சொல்லி சென்றிருந்தார். எனது ஏகாந்த தியானம் முடிந்த பிறகு அவருக்காக காத்திருக்க சொல்லி இருந்தார். ஒரு நாள் மாலையில் சொர்க்காசிரமத்தின் அருகில் கங்கை கரையில் அமர்ந்திருந்தேன். அப்போது மஞ்சள் முடி கொண்ட மாது ஒருத்தி நதியை நோக்கி நடந்து போவதை பார்த்தேன். என் கண்களையே நம்ப முடியவில்லை. அது ஜென்னி தானே. சென்ற முறை பார்த்ததை விட இப்பொழுது சற்று நன்றாக இருந்தாள். ஆனால் அது அவள் ஜென்னிதான். அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவளை நோக்கி ஓடினேன். தனது கால்களை நீரில் அலைய விட்டு கொண்டு அவள் உட்கார்ந்திருந்தாள். அவளது பின்னால் நின்று மெதுவாக ஜென்னி என அழைத்தேன். அவள் திரும்பினாள். என்னை சற்று நேரம் பார்த்தாள். பிறகு, கடவுளே, மது, என்னால் நம்பவே முடியவில்லை என்று குதித்து எழுந்தாள். உனக்கு என்ன ஆயிற்று? உனது அழகான முடிக்கற்றுகளை எடுத்து விட்டாய். உட்கார், பேசலாம். உன்னைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். குகைக்கு 2 முறை போனேன். அங்கே ஒரு சாது இருந்தார். அவரால் ஆங்கிலம் பேச முடியவில்லை என்று உற்சாகத்துடன் அவள் பேசினாள். பிறகு அவர் பிலடெல்பியாவுக்கு சென்ற பின்னர் அவளது உடல் நலம் தேறியதையும் வாந்தி எடுப்பது குறித்து குறைந்து அறவே நின்றுவிட்டதையும் விவரித்தாள். அவளது வயிற்று வலி மறைந்துவிட்டது. வலி நிவாரண மருந்துகள் எடுத்துக்கொள்ள தேவைப்படவில்லை. பாபாஜி சொல்லிக் கொடுத்த யோக பயிற்சிகளை மட்டுமே செய்து வருகிறாள். அவளால் மற்றவர்களைப் போல சாதாரணமாக சாப்பிட முடிகிறது. டாக்டர் விதித்திருந்த 2 மாத கெடு முடிந்த பின்னும் உயிர் பிழைத்திருந்தாள்.
ஆரோக்கியத்துடனும் இருந்தாள். மேலும் 2 வாரங்கள் கழித்து டாக்டரிடம் சென்றாள். அவள் உயிரோடும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதை பார்த்து டாக்டர் ஆச்சரியப்பட்டார். பல பரிசோதனைகளை செய்த பின்னர் அவள் குணமாகிவிட்டாள் என்று அறிவித்தார். புற்றுநோய் மறைந்து விட்டது, அவளது நோய் இயற்கையாகவே குணமாகிவிட்டது என்றும் டாக்டர் கூறியிருக்கிறார். இது உண்மையாகவே ஒரு அற்புதம்தான். என்னை தொடர்பு கொள்ளவும் அவளுக்கு வழி இல்லாமல் போய்விட்டது. அவளுக்கு அங்கேயே ஒரு பரிசோதனை சாலையில் வேலையும் கிடைத்து விட்டது. அதனால் அவளுக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. தற்சமயம் 2 வார காலத்துக்கு விடுமுறை கிடைத்ததுமே இந்தியாவிற்கு பறந்து வந்து ரிஷிகேஷிற்கு வந்திருந்தாள். நாளையே அவள் டெல்லியிலிருந்து அமெரிக்காவிற்கு திரும்பி செல்ல வேண்டும். நான் எப்படியாவது உன்னை பார்த்து தீர வேண்டும் என்றும் ஆசானை நேரில் தரிசித்து அவருடைய ஆசி வேண்டும் என்று அவள் பேசிக்கொண்டே போனாள். பாபாஜி கைலாஸ் மலைக்கு போயிருக்கிறார். இன்னும் 2 மாத காலத்துக்கு அவர் வரப்போவதில்லை. இப்போது உன்னால் அவரை பார்க்க முடியாது. நான் பார்க்கும் பொழுது உனது நன்றிகளை தெரிவிக்கிறேன். என்னை பொறுத்தவரை பாபாஜியுடன் 3.5 ஆண்டுகள் கழித்த பிறகு அவர் என்னை வீட்டிற்கு செல்லும்படி கூறிவிட்டார். ஒவ்வொரு வருடமும் 1 மாதம் மட்டும் அவரோடு அவர் குறிப்பிடுகிற இடத்தில் வந்து தங்கியிருக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் இருவரும் சந்திக்க நேர்ந்தது அதிர்ஷ்டவசமானதுதான். ஒருவேளை இந்த சந்திப்பையும் பாபாஜியை திட்டமிட்டு இருக்கக்கூடும். அப்படியானால் திருவாளர் தேசாந்திரி அவர்களே, உங்களுடைய விலாசம், தொலைபேசி எண் போன்றவற்றை கொடுத்தால் தொடர்பு வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் என்று ஜென்னி சிரித்து கொண்டே கூறினாள். எனது பெயர், விலாசம், தொலைபேசி எண் எல்லாம் அவளுக்கு கொடுத்தேன். பழைய கதைகளை பேசியவாறு கொஞ்ச நேரம் செலவழித்தோம். ஒவ்வொரு நாளும் அதிக சுறுசுறுப்பாகவும் அதிக சத்தம் மிக்கதாகவும் மாறிக்கொண்டிருந்த ரிஷிகேஷை சுற்றி வந்தோம். மதராஸ் கஃபேயில் காஃபி குடித்தோம். அவரிடம் எனது வாழ்க்கையை பற்றியும் எப்படி பாபாஜி எனது வாழ்க்கையில் வந்தார் என்பதை பற்றியும் கூறினேன். பிறகு அவள் தங்கியிருந்த சொர்க்காசிரமத்திற்கு திரும்பினோம். மறுநாள் காலையில் படகுத்துறையிலிருந்து ஜென்னியை வழி அனுப்பி வைத்தேன். எதிர்கரையில் அவளுக்காக ஒரு வாடகை கார் காத்திருந்தது. அவள் டெல்லி சென்று அங்கிருந்து அன்றைய நள்ளிரவு விமானத்தில் செல்ல வேண்டும். அவள் தனது விலாசத்தை கொடுத்தாள். ஆனால் நான் எதுவும் அவளுக்கு எழுதவில்லை. பொதுவாகவே நான் கடிதம் எழுதுவதை வெறுப்பவன். கூடியவரை அதை தள்ளி போட்டு கொண்டே இருப்பேன். பாபாஜி ரிஷிகேஷிற்கு திரும்பி வந்தார். நான் அவரை சந்தித்து நடந்ததையெல்லாம் கூறி ஜென்னி நன்றிகளையும் குறிப்பிட்டேன். சரி, அவள் நல்ல பெண். எனது ஆசீர்வாதங்கள் அவளுக்கு இருக்கிறது. அவளை நான் கண்காணித்துக் கொள்கிறேன். அவளுக்கு எது நல்லதோ அதை செய்வேன் என்று பாபாஜி கூறினார். மாத முடிவில் எனது இல்லத்திற்கு திரும்பிவிட்டேன். 2 மாதங்கள் கழித்து அமெரிக்காவிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அது ஜென்னியிடமிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று எண்ணி அதை திறந்தேன். அவளிடமிருந்தான் வந்திருந்தது. ஆனால் அத்துடன் அவளது சகோதரனின் கடிதமும் இணைந்து இருந்தது. சகோதரன் எழுதிய கடிதத்தை படித்தேன். அதில், அன்புக்குரிய ஸ்ரீ எம், நான் பெர்னார்டு, ஜென்னியின் சகோதரன். அக்டோபர் 16ஆம் தேதி இரவு ஜென்னி உறக்கத்திலேயே இறந்துவிட்டாள். இந்தியாவிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து அவள் நன்றாகவே இருந்து வந்தாள். மருத்துவ அறிக்கையில் உறக்கத்தில் அவளது இருதயம் நின்று போனதால் இறந்ததாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவளது படுக்கையின் அருகில் ஆவலை எழுப்பும் விதமாகவும் ஆனால் எங்களுக்கு குழப்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை எழுதி ஒரு உரையின் உள்ளே வைத்து இருந்தால். அதில் உங்களுடைய விலாசம் எழுதப்பட்டு இருந்தது. அவள் அதை உங்களுக்கு அடுத்த நாள் தபாலில் அனுப்ப விளைந்திருக்கலாம். ஆனால் அவளால் அனுப்ப முடியாமல் போய்விட்டது. அதை உங்களுக்கு அனுப்புவதுதான் சரியானது என்று எங்களுக்கு பட்டது. இதற்கு உங்களை பதில் எழுத சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் பதில் எழுதினால் எங்களுக்கு அதுவும் எனது தாய்க்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, பெர்னார்டு. நான் ஜென்னியின் கடிதம் இருந்த உரையை திறந்து படித்தேன். அன்புள்ள எம், உன்னை மறுபடியும் பார்த்தது எனக்கு அற்புதமாக இருந்தது. குருவிற்கு எனது நன்றியை சொல்லியிருப்பாய் என நம்புகிறேன். நான் மிக்க உடல்நலத்துடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன். நேற்றைய இரவில் வினோதமான ஒன்று நடந்தது. அதை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் தெளிவான, நன்கு புலப்படக்கூடிய கனவு ஒன்றை கண்டேன். அதில் குரு மிக அழகாக புன்முறுவலுடன் காட்சியளித்து, எனது அன்பு குழந்தாய், இப்பொழுது நீ முழுக்க முழுக்க நன்றாக இருக்கிறாய் அல்லவா என்று கேட்டார். ஆமாம் குருவே என்றேன். அப்படியானால் இல்லத்திற்கு திரும்பி வர வேண்டாமா செல்லப்பிள்ளையே? உனது உண்மையான இல்லத்திற்கு நான் அங்கே உன்னை வரவேற்க காத்திருக்கிறேன் என்றார். பிறகு வானவில்லின் வண்ண ஜாலங்களில் அவர் மறைந்து விட்டார். மது, இதன் அர்த்தம் என்னவென்று உனக்கு தெரியுமா? என்னை அவர் இமயமலைக்கு வர சொல்லுகின்றாரா? அவரை பார்க்கும் பொழுது அவரிடமே கீழ், உன்னை எப்போதாவது பார்ப்பேன் என நம்புகிறேன். இதற்கு பதில் எழுது. மேலும் என்னுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிரு. உன்னிடம் பாசமுள்ள ஜென்னி. படுக்கையறைக்கு சென்று இதுவரை எப்போதும் அழுதிராத அளவு அழுதேன். ஒரு உண்மையான தோழியை இழந்து விட்டேன். பாபாஜி ஜென்னியிடம் பேசியதன் பொருள் என்ன? அன்றைய இரவு நான் தியானம் செய்த போது பாபாஜி எனது இருதய தாமரையில் அமர்ந்திருப்பது போல கற்பனை செய்து அவரை அழைத்தேன். தயவு செய்து சொல்லுங்கள் பாபாஜி, ஜென்னிக்கு என்ன ஆனது? நீங்கள் இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்ப மாட்டீர்கள் என்று தெரியும். ஆனால் இந்த முறை மட்டும் எனது கேள்விக்கு பதில் கூறுங்கள். தயவு செய்யுங்கள் பாபாஜி. ஜென்னி எனக்கு பிரியமான தோழி. நீங்கள் கூட அவரிடம் அன்பு காட்டினீர்கள் என்று இறைஞ்சினேன். அன்று இரவு
கனவில் பதில் வந்தது. பாபாஜி வழக்கமாக அணியும் வெள்ளை ஆடைக்கு பதிலாக ஒரு ஊதா நிற துணியினை இடுப்பில் அணிந்து காட்சி அளித்தார். இப்படிப்பட்ட கேள்விகளை இனிமேல் என்னிடம் கேட்க வேண்டாம். நீ தியானம் செய்யும் போது இப்படி என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். தியானம் செய்வது உயர்நிலைக்கு செல்வதற்காகவும் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் தான். இப்படி என்னை அடிக்கடி அழைத்துக் கொண்டே இருப்பதற்காக அல்ல. சரி, நீ கேட்டுக்கொண்டதால் பதில் கூறுகிறேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கடுமையாக உழைத்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள வரும் அந்த இடத்துக்குத்தான் ஜென்னியை வருமாறு அழைத்தேன். அவள் இங்குதான் இருக்கிறாள். அவளை வரவேற்க நான் இங்குதான் இருந்தேன். அவள் சிறிது காலம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பின் அவளை இந்தியாவில் தகுதியான ஒரு கர்ப்பப்பையில் சேர்த்து ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைவதற்கு உதவி செய்வேன். இவ்வளவுதான் சொல்ல முடியும். இனிமேல் இது பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அத்துடன் பாபாஜி ஒரு தங்க நிற மேகத்தில் மறைந்தார். நான் எனது கவலையிலிருந்து நிவாரணம் அடைந்து விழித்து எழுந்தேன். எனது உண்மையான நண்பரும் வழிகாட்டியுமான பாபாஜிக்கு நன்றியுடன் இருந்தேன். என் வாழ்க்கையில் முக்கியமானதாக நான் நினைக்கும் அந்த 3வது சம்பவம் பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். மகத்தான மகா அவதார் ஸ்ரீ குரு பாபாஜியை தரிசனம் செய்தேன். அது இப்படித்தான் நடந்தது. பாபாஜியும் நானும் நீலகண்டு மலையை சுற்றியுள்ள காட்டு பகுதியில் நடந்து கொண்டு இருந்தோம். தொலைதூரத்தில் ஒரு யானை பிளிறியது. நாங்கள் ஒரு உஷ்ணமான சர்ச்சையில் ஈடுபட்டு இருந்தோம். அதனால் யானையின் பிளிறலை நான் பொருட்படுத்தவில்லை. எதிர்காலத்தில் நான் மக்களுக்கு கிரியா யோக தீட்சை கொடுக்க தொடங்குவேன் என்று பாபாஜி கூறினார். 21 நிபந்தனைகளை வரிசைப்படுத்தி கிரியா யோக தீட்சை பெற விரும்புவர் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தகுதி பெற்றிருந்தால் மட்டுமே தீட்சை கொடுக்கலாம் என்று அவர் கூறினார். அவர் கூறிய நிபந்தனைகளின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதருமே கிரியா தீட்சை பெறுவதற்கு தகுதியாக இருக்கவே முடியாது என நான் கூறினேன். எனது கூற்றை மறுத்த பாபாஜி மனித இனத்தின் பொதுவான குணாதிசயங்களை பற்றி எனக்கு மிக தாழ்ந்த அபிப்பிராயம் இருப்பதாக கூறினார். ஒரு சராசரி மனிதனால் அவர் குறிப்பிடும் தகுதிகளை எல்லாம் கொண்டிருக்கவே முடியாது என மறுபடியும் மறுத்தேன். அவர் குறிப்பிடும் தகுதி நிபந்தனைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடினேன். வழக்கத்திற்கு மாறாக நாங்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தோம். இறுதியில் அவர் 21 தகுதிகளை 10ஆக குறைத்தார். முதல் 4 தகுதி நிபந்தனைகளே போதும் என்று எனது கருத்தினை வலுவாக கூறினேன். மனித சமுதாயத்தின் மீது அவர் கொண்டுள்ள கருணையால் ஏதாவது செய்ய வேண்டும் என அவரிடம் கெஞ்சினேன். காலம் மாறிவிட்டது. இப்போதெல்லாம் சிஷ்யர்கள் குருமார்களுக்கே இரக்க குணத்தின் பொருளை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று பாபாஜி கூறினார். அவரது அந்த கருத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பாபாஜி என்னை சொல்லால் தாக்கிவிட்டார் என நினைத்து பெரிதாக அழ ஆரம்பித்தேன். பாபாஜி என்னை சமாதானப்படுத்தி முயற்சி செய்தவர் இருந்த பொழுது ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. காற்றில் அருமையான நறுமணம் நிறைந்து வீசியது. உன்னை புண்படுத்தியதற்காக வருந்துகிறேன். கண்களை துடைத்து கொண்டு எழுந்து நில். உனது விருப்பம் நிறைவேறப் போகிறது என்றார் அவர். நீலகண்ட் பாதையின் பக்கம் திரும்பினோம். உயரமான தேக்கு மரங்களின் பின்னால் இருந்து அழகான எல்லாவற்றிற்கும் மேம்பட்ட ஒரு உருவம் வெளிப்பட்டது. அவரை பார்த்ததுமே எனக்கு மயிர் கூச்செறிந்தது. அவர்தான் மகா அவதார் ஸ்ரீ குரு பாபாஜி என்பதையும் அவர் கொண்டிருந்த அன்பினாலும் தயாள குணத்தினாலும் எனக்கு தரிசனம் தருவதற்காக வந்து இருக்கிறார் என்பதையும் உள்ளுணர்வு உணர்த்தியது. எனது அன்புக்குரிய பாபாஜி சாஷ்டாங்கமாக அவரது பாதங்களில் விழுந்தார். நானும் அவரை தொடர்ந்து விழுந்து வணங்கினேன். எழுந்திருங்கள் என்று இனிமையான ஒரு குரல் சொன்னது. எழுந்தோம். மகேஷ், நீ மது சொல்வதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். காலம் மாறிவிட்டது. நிபந்தனைகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். அவர் பாபாஜியை பார்த்து கூறினார். தங்களது விருப்பப்படியே ஆகட்டும் என்றார் எனது ஆசான். எனது எதிரில் நின்று கொண்டு இருந்த அந்த தங்க நிற மனிதரின் மேலிருந்து எனது கண்களை எடுக்கவே முடியவில்லை. மினுமினுக்கும் வெள்ளை நிற துணி முழங்கால்கள் வரை நீண்டிருந்தது. செம்பழுப்பு நிற முடி அவரது தோள் வரை வளர்ந்து தவழ்ந்தது. தெய்வீகமாக காட்சியளித்தார். அவரிடம் இருந்து வீசிய நறுமணம் எனது ஆத்மாவிற்குள் நுழைந்தது. அவர் என்னை நோக்கி திரும்பினார். அவரது கருணை மிக்க கண்களை பார்த்தபோது எனது மனம் கடந்த ஜன்ம காலங்களுக்கும் அவருடன் எனக்கு இருந்திருந்த தொடர்புகளுக்கும் சென்றது. இங்கே வா என்று கூறி அவரது கரங்களினால் எனது தோள்களை சுற்றி அணைத்து கொண்டார். எனது முகவாயை கருணையுடன் தொட்டு, குழந்தாய் மது, உனது பரிணாம வளர்ச்சிக்காக இந்த வாழ்க்கையில் நீ பயணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. உனது பணியினை முடித்த பிறகு மீண்டும் என்னிடம் வந்து விடுவாய். மகேஷ் அன்பு வாய்ந்தவர். அவர்தான் உனது வழிகாட்டி என்று கூறினார். எனது முகத்தில் கண்ணீர் நதியை போல பிரவாகமாக பாய்ந்தது. உடல் முழுவதும் இதுவரை நான் அனுபவித்திராத ஆனந்தத்தினால் அதிர்ந்தது. அப்பொழுது அவர் எனது குருவை நோக்கி திரும்பி, இந்த இளைஞனை உனது சிறகுகளுக்குள்ளே எடுத்துக்கொண்டதற்கு நன்றி. மகேஷ், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னுடன் பேச விரும்புகிறேன். வியாழக்கிழமை இரவு உனது சூட்சும உடலுடன் வந்து என்னை சந்திப்பாயாக என்று கூறி தமது கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். நாங்கள் மறுபடியும் அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தோம். எங்களது
முகங்களை தரையிலிருந்து உயர்த்தி பார்த்த பொழுது அவர் மறைந்திருந்தார். அந்த இனிய நறுமணம் மட்டுமே அங்கே நிறைந்திருந்தது. அமைதியாக குகைக்கு திரும்பினோம். எனது இதயம் முழுவதும் மகாவதார் ஸ்ரீ குரு பாபாஜி நிறைந்து இருந்தார். தியானத்திற்கு பிறகு உறங்க போனேன். பாபாஜியோ வழக்கம் போல தூணியின் முன்னர் பாறையை போன்று அசையாமலும் மலரை விட மிருதுவாகவும் அமர்ந்து இருந்தார். ஓம் தொடரும்.